ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம FastAPIயில் ஒரு பேசிக்கான கெட் அண்ட் போஸ்ட் மெத்தடை பற்றி எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்த்துருப்போம். அண்ட் அதே மாதிரி இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் டைப்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் பாடி காலில் நம்ம எப்படி கால் பண்ணலான்றதை பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு FastAPIயில் எப்படி அது ஏசிங்க்ரனஸாக ஒர்க் ஆகுதுன்றது அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இனிமே நீங்கள் AI வித் ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ இந்த FastAPIயில் எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் தான் இந்த ஏசிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏசிங்க்ரனஸாக ரன் பண்ணுறது. ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பைத்தன் எல்லாமே சிங்க்ரனஸ் லாங்குவேஜ் தான். ஸோ வந்து உங்களால் மல்டி ப்ராசஸிங் அதெல்லாம் உங்களால் பை டிஃபால்ட்டாக உங்களால் பண்ண முடியாது. வேறஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அது இல்லை கோலாங் அந்த மாதிரிலாம் லாங்குவேஜ் தெரியும்னா அதெல்லாம் பை டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஏசிங்க்ரனஸாக தான் ரன் ஆகும். பட் பைத்தன் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஏதாவது ஒரு மல்டி ப்ராசஸிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மேனுவலாக அந்த கோட்லலாம் சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணிட்டு தான் இந்த FastAPI இனிமேல் நமக்கு ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணும்போதே இந்த மாதிரி ஏசிங்க்ரனஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அது இனிமேல் பேரலாக ரன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை கோட் வைஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சிங்க்ரனஸ் தான் என்ன ஏசிங்க்ரனஸ் தான் என்னென்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அதை என்னென்னு இனிமே ஐடியா இருந்திருக்காது. ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பீஸா கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ சிங்க்ரனஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஒரே ஒரு பீஸா ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீஸாவை கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அந்த பீஸா முடிஞ்சக்கப்புறம் தான் இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பீஸா ஆர்டர் கொடுக்கணும்னா லைக் அதுக்கப்புறம் தான் அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சிங்க்ரனஸ் ஒர்க் ஆகும். வேறஸ் ஏசிங்க்ரனஸ் தான் நீங்கள் இந்த ஆர்டரில் போய் நிற்கிறீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் பீஸா உங்களுக்கு வேணும்னா எல்லாமே அட் அ டைமில் கொடுத்துருவீங்க. அதில் எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு வருதோ ஸோ அதை நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பீட்ஸா வேணும்னா அது கண்டிப்பாக லேட் ஆகும். வேற இப்போ சின்ன பீட்ஸாலாம் இருக்குன்னா அதெல்லாம் சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் லைக் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெலிவர் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த சிங்க் அண்ட் ஏசிங்கை நம்ம கோட் வைஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து அந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஒரு சின்ன பெஞ்ச் மார்க் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பைத்தன் ஃபைலை மட்டும் இங்கே கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து FastAPI இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் FastAPI அப்படின்னு கொடுத்துட்டு லைக் இம்போர்ட் FastAPI. அண்ட் இப்போ இந்த FastAPI மட்டும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்னு போட்டு லைக் FastAPI அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இங்கே வந்து நம்ம 2 எண்ட் பாயிண்ட் நம்ம ஃபஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வெறுமே சிங்க்ரனஸாக, அதாவது பை டிஃபால்ட்டாக FastAPI என்ன பண்ணுமோ ஸோ அதை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஏசிங்க்ரனஸ் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லைக் ஏன் நம்ம இந்த இடத்துல ஏசிங்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணலான்றதுக்கான ஒரு கம்பேரிசன் மாதிரி இங்கே நம்ம பார்ப்போம். இப்போ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன இங்கே எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பப்ளிக்லி அவைலபிள் ஒரு API எண்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துட்டு அதை நம்ம பேரலாக ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏசிங்க்ரனஸில் அது எப்படி ரன் ஆகுது, அதே மாதிரி சிங்க்ரனஸில் எப்படி ரன் ஆகுன்றது. பை டிஃபால்ட்டாக நம்ம பைத்தனில் ஏதாவது ஒரு API ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம்னா லைக் ரிக்வெஸ்ட்ன்ற அந்த ஒரு மாடியூல் இருக்கும், அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சின்ஸ் நம்ம இங்கே ஏசிங்க்ரனஸாகவும் ரன் ஆக போகிறதுனால லைக் அதுக்கு வந்து HTTPX அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் லைக் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சிங்க்ரனஸாக தான் ஹேண்டில் ஆகும். ஸோ இப்போ நான் அதை மட்டும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் HTTPX அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த API ரிக்வெஸ்ட்க்கு எவ்வளோ டைம் எடுக்கிறதுன்றது பார்க்கறதுக்காக நாங்கள் இந்த டைம் மாடியூலுமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் டைம்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஜோக்ஸ் URL அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைக் அவங்க ஒரு API எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரேண்டமாக அது ஜோக் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பெரிய இதில் பட் நம்மளோட டெஸ்டிங் பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த URL தான் இது. ஸோ இந்த URL நீங்களுமே உங்களோட சிஸ்டமில் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்குமே ரெஸ்பான்ஸ் வரும். பிகாஸ் இது வந்து ஒரு பப்ளிக்லி ஆக்சசபிள் URL தான். இப்போ ஜஸ்ட் நான் குயிக்காக இந்த மெத்தடை மட்டும் போட்டு லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்னன்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த என்ன URL நம்ம இங்கே கொடுக்குறோமோ அந்த URL சும்மா நிறைய ஒரு 10 வாட்டி அதை போய் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம இந்த மெத்தட் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம டைம் இங்கே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டைம் அந்த மெத்தடை கால் பண்ணாலே லைக் உங்களுக்கு செகண்ட்ஸில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த HTTPXன்ற இந்த பேக்கேஜை கால் பண்ணுவோம். ஸோ இந்த பேக்கேஜ் தான் லைக் பேசிக்காக லைக் எந்த ஒரு பப்ளிக்லி அவைலபிள் URL ஏதாவது ஒரு எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த கிளைண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல லைக் HTTPX கிளைண்ட்னு கொடுத்துட்டு ஆஸ் கிளைண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லைக் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 parallel ரிக்வெஸ்ட், அதாவது பேரலில் 10 ரிக்வெஸ்ட் நம்ம இங்கே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து ரேஞ்சில் 10 கொடுத்துருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் 10 கொடுத்தக்கப்புறம் நீங்கள் ஒரு இதாக நீங்கள் சிங்க்ரனஸாக கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சக்கப்புறம், அதாவது ஒரு ரிக்வெஸ்ட் முடிஞ்சக்கப்புறம் அடுத்தடுத்த ரிக்வெஸ்ட்டாக நீங்கள் அந்த லூப்பில்
லூப்பில் நீங்கள் கால் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த கிளைண்ட்டில் கொடுத்து லைக் .getன்னு கொடுத்தீங்கன்னா இந்த URL கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா கால் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த லூப் முடிகிற வர. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை நான் வந்து இங்கே சும்மா அப்பன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இங்கே வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இந்த டைமை நம்ம எண்ட் பண்ணுறதுக்கு லைக் ப்ராசஸ் முடிஞ்ச ஒரு டைம் நமக்கு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அதை மைனஸ் லைக் அந்த என்ன டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போமோ அதையும் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு வந்து லைக் ஃபைனலாக டைம் டேக்குன்னு அது நம்ம கிடச்சிரும் இங்கே. அண்ட் அதை நம்ம இங்கே ஃபைனலாக ஜஸ்ட் இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது இது வந்து ஒரு கெட் காலை நம்ம wrap பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஆப் இருக்குது. ஸோ @appன்னு போட்டு லைக் கெட்டுன்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இங்கே வந்து jokes-sync அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த என்வாயன்மெண்ட் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு .venv bin activate அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லைக் உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து இந்த HTTPX ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது UV நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால லைக் UV add HTTPX அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்தோடனே எந்த ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆனதால வந்துச்சு, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம போன வீடியோலலாம் பார்த்த மாதிரி திருப்பி நம்ம இந்த UVCon சர்வரை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம UV run அப்படின்னு கொடுத்துட்டு UVCon அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஃபைல் நேமோ அது கொடுத்துட்டு அதே மாதிரி app-reload கொடுத்தோன்னே நமக்கு இந்த URL ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி டாக்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வாகர் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஸ்வாகரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரே ஒரு கெட் கால் தான் இருக்குது. நம்ம அதுதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதேமாதிரி ட்ரை டவுன் கொடுத்து நமக்கு எந்த ஒரு பேராமீட்டரும் செட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அந்த மெத்தடில் நம்ம எந்த ஒரு இன்புட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சும்மா நம்ம ஜஸ்ட் எக்ஸிக்யூட்னு கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த லூப் வந்து ஒரு 10 டைம்ஸ் ரன் ஆகிட்டு எனக்கு சும்மா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு அந்த ஜோக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஜோக்ஸ் எனக்கு இங்கே வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே எலாப்ஸ்ட் டைம் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஃபுல் 10 ரிக்வெஸ்ட் எனக்கு போயிட்டு அப் அண்ட் ஃபோர்த்து உனக்கு போயிட்டு வரதுக்குள்ளே லைக் 4.4 செகண்ட்ஸ் மாதிரி நமக்கு எடுத்திருக்கீங்க. இப்போ இதே மெத்தடை நம்ம ஜஸ்ட் ஏசிங்க்ரனஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏசிங்க்ரனஸாக லைக் நமக்கு வந்து இந்த URL நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா async IO அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் async IO. இப்போ நம்ம இதே மெத்தடை நம்ம ஜஸ்ட் இப்போ ஏசிங்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு லைக் இந்த நேமை மட்டும் மாற்றிடுறேன். லைக் async மட்டும் இங்கே மாற்றிடுறேன். அதே மாதிரி இங்கேயுமே async அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஃபியூ சேஞ்சஸ் மட்டும் இந்த async ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த HTTPXல நம்ம நார்மலாக கிளைண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து சிங்க்ரனஸாக தான் ரன் ஆகும். வேற லைக் async கிளைண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாமே ஏசிங்க்ரனஸாக ரன் ஆக ஹெல்ப் ஆகும். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 2 இடத்துல நம்ம இந்த async டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் இந்த வித்ன்று கொடுத்த இடத்துல நம்ம இங்கே வந்து async அப்படின்னு கொடுப்போம். ஸோ பேசிக்காக async ஒரு பைத்தன் கீவேர்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஏன் இங்கே கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த HTTPX இந்த async கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பேரலாக ரன் ஆகும்ட்டு. பட் இந்த உள்ள நமக்கு ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிங்க்ரனஸாக இந்த பைத்தனில் நமக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே async அப்படின்னு கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் வித்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம async withன்னு கொடுத்துருப்போம். அதாவது இங்கே async withன்ட்டு. ஸோ இந்த மெத்தடில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவீங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராங்க, டோர் ஓப்பன் ஆகுது, டோர் க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இந்த வித் இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ராசஸ் 1 by 1 வரும். வேற இந்த async with நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா லைக் ஒரு மாலில் லைக் ஒரு சென்சரை பேஸ் பண்ணி இருக்கிற டோர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு 10 பேர் வந்தாலுமே அந்த டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகிட்டு அந்த 10 பேர் உள்ளே போயிட்டு அப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு அனாலஜி மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த async வித்துக்கு. அண்ட் இந்த async பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு எரர் மாதிரி ஹைலைட் பண்ணும். ஸோ நான் அது ஏன் எரர் வருதுன்னு நான் இன்னும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல நம்ம async டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த பியூட்டி அபவுட் FastAPIன்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணாலுமே அது கீழே ஒரு மெத்தடை நமக்கு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம async அப்படின்னு கொடுப்போம். ஸோ async கொடுத்த உடனே நமக்கு வந்து லைக் இந்த மெத்தட் வந்து ஒரு asynchronous மெத்தடுன்ட்டு நம்ம பைத்தனுக்கு இங்கே சொல்லிடுவோம். ஸோ தட் அது எந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு பேரலாக ரன் ஆகினாலுமே இந்த மெத்தட் லைக் உங்களுக்கு வந்து அது பேரலாக ரன் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஒன்ஸ் நான் இங்கே வந்து async அப்படின்னு கொடுத்த உடனே லைக் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஒரு நார்மலான சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனில் லைக் நம்மளால இந்த asynchronous மெத்தட்ஸை நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த மெத்தடை நம்ம async பைத்தன் கிட்ட சொன்னால் தான் லைக் அதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இந்த உள்ளே இருக்கிற ப்ராசஸ் வந்து நான் asynchronous ரன் ஆகணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இப்போ இந்த ஃபார் லூப் மட்டும் நான் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த asynchronous ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அதே மெத்தட் தான் நான் ஜஸ்ட் இங்கே வந்து async ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து ஒன்றா சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஆல்ரெடி இந்த கிளைண்ட்ன்றது இம்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த கிளைண்ட்னு கொடுத்து .getன்னு கொடுத்து நம்ம அந்த என்ன யூஆர்எலோ அந்த யூஆர்எல் இங்கே ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனாக கொடுத்துட்டேன். ஸோ தட் நான் வந்து ஒரு லைனாக எக்ஸ்ட்ராவாக போடுறதுக்கு பதிலாக ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ஒரு 10 டிஃப்ரெண்ட் கால்ஸ் தான் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இங்கே 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு டாஸ்க்குன்ற இந்த ஒரு வேரியபிள்குள்ளே எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ரெஸ்பான்சஸாக இந்த லிஸ்ட்டில் எனக்கு ஸ்டோர் ஆயிரும். அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து client.getன்ற இந்த ஒரு இது கொடுத்தாலுமே எனக்கு வந்து அந்த கால் வந்து அதாவது அந்த ஏபிஐ கால் பண்ணுறது இங்கே எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஜஸ்ட் இது வந்து நம்ம மெமரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த செகண்ட் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். பிகாஸ் இங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த ஏசிங்க்ரனஸே ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவைட்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இது வரைக்கும் சொல்லலை. ஃபுல்லாமே நான் ஏசிங்க் அப்படி தான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ஏசிங்க்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெமரியில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒன்ஸ் இந்த அவைட்டை வச்சு நீங்கள் கால் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவல் அந்த ஏசிங்க்ரனஸ் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏசிங்க்ரனஸாக ரன் பண்ணுமோ அந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த அவைட்ன்ற இந்த ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண இந்த ஏசிங்க் ஐஓ இந்த பேக்கேஜில் கேதர்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட்ஸை தான் அங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே கால் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டாஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டார் இங்கே என்ன மீன் பண்ணுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்பேக்கிங் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பைத்தனில் அன்பேக்கிங் ஆப்பரேட்டர்னு என்னன்னு தெரிலனா ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக லைக் இங்கே வந்து எனக்கு நான் 10 டைம் ரன் ஆயிருக்குன்னா எனக்கு 10 டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 10 டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டை நான் ஒரு வேரியபிளாக டாஸ்க் 1 டாஸ்க் 2 டாஸ்க் 3 அப்போல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஸ்டார்ன்னு கொடுத்து நான் டாஸ்க்ஸ்ன்னு கொடுத்தேன்னா ஒட்டு மொத்தமாக எனக்கு வந்து அது சென்ட் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணுறதுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைக் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு ஜோக்ஸ்ன்ற அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக எனக்கு வந்து அது வந்து ஒரு ஏபிஐயில் எனக்கு எப்படி அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்ட்டு அது இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நான் இந்த ஃபைலை மட்டும் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்வாகரில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி 2 மெத்தட் வந்துச்சு. ஒன்று சிங்க் இன்னொன்று ஏசிங்க் அப்படின்ட்டு. ஸோ சிங்கில் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு 10 டிஃப்ரெண்ட் கால்ஸ் ஆஃப் ஜோக்ஸ் எனக்கு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4.8 செகண்ட்ஸில் எனக்கு இது ரன் ஆயிருக்கு. வேறஸ் அதே மெத்தடை நான் இப்போ ஏசிங்க்ரனஸாக நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் எக்ஸிக்யூட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே 10 இதை எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 0.8 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அவுட்புட்டில் நான் மாற்ற மறந்துட்டேன் லைக் சிங்க்னு இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ஏசிங்காக மாற்றிடுறேன். பட் இங்கே என்னன்னா லைக் உங்களுக்கு வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அபோவ் பார்த்தீங்கன்னா லைக் 4.8 செகண்ட்ஸு வேற இங்கே பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே இது பேரலாக ரன் ஆனதுனால உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏசிங்க்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிஐ ரிக்வெஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷனில் இன்னொரு அப்ளிகேஷன் கால் பண்ணுறோம், இல்லாட்டி இந்த மாதிரி டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுறோம், இல்லாட்டி நெட்வொர்க்கிங் கால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னா இந்த ஏசிங் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய பேரலல் ரிக்வெஸ்ட் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஏசிங் நமக்கு ஃபுல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வேற ஒரு நார்மலான ஒரு அப்ளிகேஷனில் ஒரு சின்ன ஒரு என் பாயிண்ட் மாதிரிலாம் பண்ணோன்னா லைக் சிங்க்ரனஸே நமக்கு போதுமானது தான். பட் இந்த இடத்துல பியூட்டி அபவுட் FastAPIன்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மெத்தடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசிங்க் அந்த ஒரு கீவேர்டை மட்டும் கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல அவைட் மட்டும் கொடுத்தாலே போதும். எனக்கு வந்து அந்த FastAPI ஈஸியாகவே ஒரு ஏசிங்க்ரனஸாக மாறிடும். வேறஸ் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுற மாதிரி அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மல்டி த்ரெட்டிங்லாம் போட்டு அதுக்குன்னு ஒரு தனி மெத்தடை கிரியேட் பண்ணி அது கொஞ்சம் இனிமே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது மேபி உங்களுக்கு இனிஷியலாக பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே பட் மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸோட அதாவது மற்ற பைத்தன் ஃப்ரேம் ஒர்க்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இனிமேல் சிம்பிளானது தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஏசிங்க் அவைட் எங்கே மட்டும் போடணும் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ ஈஸியாக ஒரு ஏசிங்க்ரனஸ் ப்ராசஸை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இது இனிஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு 2-3 ப்ரோக்ராம் நீங்கள் இந்த ஏசிங்க்ரனஸாக ரன் ஆகும்போது உங்களுக்கு இனிமேல் ஈஸியாகிடும். ஸோ இதோட கோடுமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேற இதில் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.